நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு ஒருவர் வந்தார். வந்தவர் கேட்டார், யா ரசூலல்லாஹ் ஐயுன் நாஸி அஹப்பு இலல்லாஹ், மனிதர்களில் எல்லாம் அல்லாஹ்வுக்கு பிரியமானவங்க யாருன்னு கேட்டார். மனிதர்களில் எல்லாம் அல்லாஹ்வுக்கு பிரியமானவங்க யார்? பெருமானார் என்ன சொல்லியிருப்பாங்க? மனிதர்களிலெல்லாம் அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்கள் யார்? ஐயுன் நாஸி அஹப்பு இலல்லாஹ் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். இப்போ ராத்திரி பூரா நின்று வணங்கி இருக்கணும், பகலெல்லாம் நோன்பு வச்சிருக்கணும், கோடி கோடியாக தர்மம் கொடுத்துருக்கணும், அப்படி சொல்ல போகணும்னு நினச்சிருக்கலாம். இல்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்த வரியில் பதில் சொன்னார்களாம். மனிதர்களில் அல்லாஹ்வுக்கு பிரியமான ஆளாக கேட்டீங்க, அன்பாகும் லின்னாஸ், மனிதர்களிலெல்லாம் அல்லாஹ்வுக்கு பிரியமானவங்க யாரு தெரியுமா? பிற மக்களுக்கு பிரயோஜனம் கொடுக்கிறார்களே அவர்கள்தான். அன்பாகும் லின்னாஸ், நீ வாழ்வதால், நீ உழைப்பதால் பல பேர் பிரயோஜனம் அடைய வேண்டும். உன் வாழ்க்கை 4 பேருக்கு பிரயோஜனம் கொடுக்குமா? நீ மனிதர்களில் எல்லாம் அல்லாஹ்வுக்கு பிரியமான மனிதன், என் ரப்புக்கு நான் பிரியமான ஆள் ஆகணும், என்னால 4 பேர் பிரயோஜனம் அடைய வேண்டும். என் கையில் இருக்கிற காசு 4 பேருக்கு பிரயோஜனத்தை கொடுக்கணும், என்கிட்ட இருக்கிற கல்வி 4 பேருக்கு பிரயோஜனத்தை கொடுக்கணும். எனக்கு ஒரு திறமை இருக்குது, நான் போய் ஒரு ஃபோன் பண்ணேன்னா அந்த கடிதத்தை ஏற்றுக்கிடுவாங்க. ஒரு வேலைக்காக அலைகிறார், வேலை கிடைக்கல, ரெக்கமெண்டேஷன் பண்ணால் வேலை கிடைக்கும். நான் போய் அவர்கிட்ட, ஹஜ்யார் பையன் நல்ல பையன், வேலை கொடுங்கல. ஹஜ்ரத் நீங்கள் சொல்லிட்டீங்களா, கொடுத்துட்றேங்கிறார். என்னுடைய சொல்லுக்கு, என்னுடைய ரெக்கமெண்டேஷனுக்கு அவர்கிட்ட மதிப்பு இருக்குமா? அவருக்காக நான் ரெக்கமெண்டேஷன் செய்த வைங்க, அல்லாஹ்வுக்கு பிரியமான மனிதன் நான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மகிட்ட எல்லாம் இருக்குது, யாருக்கும் பரிந்துரை செய்கிறதுக்கு தட்டி கழிச்சிருவோம். கஷ்டத்துக்குன்னு கேட்பாங்க, இருக்குது, கொடுக்க மனசு வர்றதில்லை. எல்லோரையும் சொல்லவில்லை, எல்லா இடத்திலையும் சில பேர் விதிவிலக்கு, சில பேர் உயர்ந்த வாழ்க்கை வாழ்கிறார்கள். அல்லாஹ் அந்த வாழ்க்கை நம்மை வாழச் செய்வானாக. என்னிடத்தில் இருக்கிற கல்வியால் பல பேர் பிரயோஜனம், எங்கிட்ட இருக்கிற காசு பல பேருக்கு பிரயோஜனம், எங்கிட்ட சல்லி இருக்குது, அந்த சல்லியால் பல பேர் பிரயோஜனம் அடையணும். எனக்கு அல்லாஹ் ஒரு ஆற்றலை கொடுத்தான், பதவியை கொடுத்தான், பல பேர் பிரயோஜனம் அடையணும். நீ அல்லாஹ்வுக்கு பிரியமான மனுஷன்.